வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் டேஸ்ல நமக்கு குட்டு போட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுலயும் வெரி குட், வெரி வெரி குட். இன்னும் ஏன் நம்மளே குட்டு போட்டுட்டோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 போட்டு குட்டுன்னு போட்டுப்போம் இல்லையா? ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த மாரி ரொம்ப ரொம்ப தமிழ்லயுமே இந்த மாரி நெறைய ரொம்பங்கிற வார்த்தைய சேர்த்துக்குவோம். இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நல்லா எம்பசைஸ் பண்ணணும். இன்டென்சிஃபை பண்ணணும். அப்ப இந்த மாரி வெரி வெரிய நெறைய வெரி போட்டுக்கலாமா? என்ன வார்த்தை அதுக்கு பதிலா யூஸ் பண்ணலாம்? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி சில சமயங்கள்ல நம்ம எம்பசைஸ் பண்ணுவோம். அங்க கடைசில, அங்க மலை மேல அப்படி நம்ம அழுத்தி, இழுத்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்டென்சிஃபை பண்றது எப்படி? அப்படின்றத பார்க்க போறோம். இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, அப்போ 1990கள்ல இப்படி நடந்துச்சு, அப்படி சொல்லுவோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தப்போ, எனக்கு சம்பளம் வெறும் ரூ. 1000 தான். அப்படி சொல்லுவாங்க. அப்பாலாம் சொல்லுவாங்க. இல்லையா? அதே மாதிரி அப்போ நான் காலேஜ்ல படிச்சப்போ, அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி சொல்றது? இத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த வெரி, வெரி, வெரின்னு ரொம்ப எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு இன்டென்சிஃபையர் அப்படின்னா, வே அப்படிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள்ல நெறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். வே அப்படின்னா வழி தானே! ஒரு விதத்துல அந்த மாரி சொல்றதுக்கு இன்ன வே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த மாரி இன்டென்சிஃபை பண்ண வேன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஆனா, ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். இந்த வேன்ற வார்த்தைய இன்டென்சிஃபையரா யூஸ் பண்றது. ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கூடவே நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ 1990கள்ல, அப்போ நான் காலேஜ்ல படிக்கிறப்போ அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? அதுக்கு 2 ஃப்ரேசஸ் இருக்கு. வே பேக் வென், வே பேக் இன். இதுல இந்த வே பேக் வென்ன நம்ம வந்து ஒரு கன்ஜங்ஷனாவே யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா நெறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம எடுத்துக்க போறது இந்த இன்டென்சிஃபையர் வே. இத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒண்ணு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஒரு பொருள் ரொம்ப சூடா இருக்கு. இப்ப காஃபி இருக்கு. அது ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னா, "தி காஃபி இஸ் வெரி ஹாட்" அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் என்னால குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு. அப்படி நீங்க சொல்லணுமானா, அப்ப நாம வெரி இல்ல டூன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வெரிக்கும், டூக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு ஒண்ணு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப தான் நம்ம டூன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் டூன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இத குடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லணுமானா, இட் இஸ் வெரி வெரி ஹாட்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இட் இஸ் டூ ஹாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அதையும் எம்பசைஸ் பண்ணணும். அதையும் இன்னும் அழுத்தி சொல்லணும் நம்ம. ஐய்யய்யோ! இது வாயிலே வைக்க முடியாது. அப்படியே கொதிக்குது. அப்படி நீங்க இன்னும் எம்பசைஸ் பண்ணணுமானா, இதுக்கு முன்னாடி நம்ம வேன்ற வார்த்தைய நம்ம சேர்த்துக்குவோம். ஸோ இட் இஸ் வே டூ ஹாட் அப்படி சொல்லலாம். இல்லன்னா இட் இஸ் மச் டூ ஹாட் அப்படி சொல்லலாம். இன்ஃபாக்ட் இட் இஸ் ஃபார் டூ ஹாட் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஃபேர்ன்ற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணல. மச்சு கூட ரொம்ப ஃபார்மல். நம்ம ஸ்போக்கன்ல ரொம்ப காமன் அப்படின்றதுனால வே அப்படின்ற வார்த்தைய தான் நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வேன்ற வார்த்தையை வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெரி யூஸ் பண்ண முடியாத இன்னொரு இடம், வேவ யூஸ் பண்ற ஒரு இடம். அதுதான் நம்ம அடுத்து சொல்லப் போறோம். இப்போ ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப டால் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப டால் அவ்வளவுதான். ஹி இஸ் வெரி டால் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லையா? இப்போ ஒரு பையன அவங்க அண்ணனோட நம்ம கம்பேர் பண்றோம். அவன் அவங்க அண்ணன விட உயரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் எம்பசைஸ் பண்ணல. ஜஸ்ட் கம்பேர் மட்டும் பண்றோம். கம்பேரிசன் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் சேர்த்துப்போம். இல்ல முன்னாடி மோர் சேர்த்துப்போம். இல்லையா? ஸோ இந்த இடத்துல டால்ன்றது சின்ன வார்த்தை. சிங்கிள் சிலபிள் வேர்ட். அதனால டாலர். ஹி இஸ் டாலர் தேன் ஹிஸ் எல்டர் பிரதர். ஹி இஸ் டாலர் தேன் ஹிஸ் எல்டர் பிரதர். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் எம்பசைஸ்லாம் பண்ணல. இன்டென்சிஃபை பண்ணல. ஜஸ்ட் கம்பேரிசன். இப்ப இந்த கம்பேரிசன்ல அவன் அவங்க அண்ணனை விட ரொம்ப உயரம். அப்படி நம்ம எம்பசைஸ் பண்ணணும். இன்டென்சிஃபை பண்ணணும். அப்ப இந்த ரொம்பக்கு என்ன போடுறது? அப்படின்னா, இந்த மாதிரி டாலர் இந்த மாரி கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்ததானா, அதுக்கு முன்னாடி நம்ம வெரின்ற வார்த்தைய யூஸ் பண்ண முடியாது. ஹி இஸ் வெரி டாலர் தேன் ஹிஸ் எல்டர் பிரதர் அப்படின்னு சொன்னா தப்பு. அப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாரி வே, மச், ஃபார் இந்த மாரி வார்த்தைகள தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஹி இஸ் வே டாலர் தேன் ஹிஸ் எல்டர் பிரதர். ஹி இஸ் மச் டாலர் தேன் ஹிஸ் எல்டர் பிரதர். 2 விதமாவும் நம்ம சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் வேவ தான் நம்ம ஃபர்தரா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வே அத நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேன்ற வார்த்தைய நீங்க அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி, அட்வெர்ப்க்கு முன்னாடி எல்லாம் இன்டென்சிஃபை பண்ண யூஸ் பண்ணலாம். இன்ஃபாக்ட் இன்னும் நெறைய இடங்கள்ல இத நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் இப்படி ஒன் பை ஒன்னா நம்ம சொல்லிட்டே வரப்போறோம். இப்ப அட்ஜெக்டிவ்ங்கிறப்போ இந்த மாரி கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் கூட நம்ம வந்து வேன்ற வார்த்தைய ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அவ இப்போ அதிக தன்னம்பிக்கையோட இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியை விட இப்ப நல்லா தன்னம்பிக்கையோட இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ முன்பை விட அப்படின்னு கம்பேர் பண்றதுனால கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். இல்ல கான்ஃபிடென்ட்ன்றது கொஞ்சம் பெரிய வார்த்தை. இதுல வந்து மோர் தென் ஒன் சிலபல் இருக்கு. அதனால நம்ம அப்படியே இஆர் சேர்க்க முடியாது. முன்னாடி மோர்ன்ற வார்த்தையை சேர்த்துப்போம். அப்ப ஷி இஸ் மோர் கான்ஃபிடென்ட் நவ். ஷி இஸ் மோர் கான்ஃபிடென்ட் நவ். இப்போ இங்க பாருங்க, அதிக தன்னம்பிக்கையுடன் இருக்கிறாள்னு இருந்துச்சு. அதனால மோர் கான்ஃபிடென்ட் நவ்னு நம்ம சொன்னோம். ஸோ தமிழ்ல இதை இன்னும் எப்படி இன்டென்சிஃபை பண்ணுவோம்னா, மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை அழுத்தி சொல்ல போறோம். ஸோ அப்போ மிகவும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம இன்னும் ஒரு இன்டென்சிஃபையரை சேர்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி மோர்ன்ற வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா, இஆர் சேர்த்த வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி வே இல்லைன்னா மச் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ வே யூஸ் பண்ண போறோம். ஷி இஸ் வே மோர் கான்ஃபிடென்ட் நவ். இவ முன்னாடியை விட அதிக தன்னம்பிக்கையோட இருக்கா. மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார். ஷி இஸ் வே மோர் கான்ஃபிடென்ட் நவ். அப்படி சொல்லுவோம். இப்போ இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து அட்வர்ப் சொல்ல போறோம். இப்பெல்லாம் நீ சீக்கிரம் எந்திரிச்சிடுற. இப்போலாம் தொடர்ந்து நீ வந்து சீக்கிரமாகவே எழுந்து விடுகிறாய் அப்படின்னு இருக்கு. அதனால present continuous tenseல சொல்ல போறோம். You are waking up earlier these days. You are waking up earlier these days. இந்த சென்டென்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றப்போ, இப்பெல்லாம் நீ ரொம்பவே சீக்கிரம் எந்திரிச்சிடுற அப்படி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ரொம்பவே அப்படின்னு ஒரு எம்பசைஸ் பண்ண போறோம். இங்கேயும் நம்ம இந்த ஏர்லியர்ன்ற வார்த்தையை தான் எம்பசைஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வேவை சேர்த்துக்கிறோம். You are waking up way earlier these days. You are waking up way earlier these days. இந்த சென்டென்ஸ் நீங்க கூட ட்ரை பண்ணலாம். நான் நினைச்சதை விட அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நான் நினைச்சதை விட அவங்க ரொம்ப எங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ நான் நினைத்ததை விட, ஸோ இதை விட அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலே அந்த இடத்துல இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் இஆர் இல்லைன்னா மோர் இப்படிதான் நம்ம சேர்த்துப்போம். ஸோ அவங்க ரொம்ப எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் நினைச்சதை விட அவங்க எங்க இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். அப்ப ஷி இஸ் எங்கர் தேன் ஐ தாட். ஷி இஸ் எங்கர் தேன் ஐ தாட் இல்லையா? இப்ப இதுல நம்ம ரொம்ப எங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அதனால இந்த எங்கர்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி வேவை சேர்த்துட்டு இருக்கோம். இப்ப ஷி இஸ் வே எங்கர் தேன் ஐ தாட். ஷி இஸ் வே எங்கர் தேன் ஐ தாட். இப்ப அடுத்ததா இந்த வேன்ற வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப பின்னாடி ரொம்ப முன்னாடி இந்த ஆஃப்ன்ற வார்த்தை வருது பாத்தீங்களா? இது வந்து ஒரு இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி அப்படி சொல்றதுக்கு வே கூட ஆஃப்ன்ற வார்த்தையை சேர்த்துப்போம். அப்ப ரொம்ப உள்ளார இருக்கு அப்படி சொல்லணுமானா வே இன் அப்படி சேர்த்துப்போம். ரொம்ப அவுட்டர்ல இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி ரொம்ப வெளியில இருக்கு அப்படி சொல்றதுக்கு வே அவுட் இப்படி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வே கூட இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு பையன் அவன் வகுப்புல எல்லாரை விட பின்தங்கி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்ம என்ன எம்பசைஸ் பண்ணல, பின்தங்கி இருக்கிறான் அப்படின்னு மட்டும் சொல்லணும். ஸோ பின்தங்கினா பிஹைண்ட். ஹி இஸ் பிஹைண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். He is behind everyone else in the classroom. He is behind everyone else in the competition. இந்த மாதிரி நீங்க எது வேணா சொல்லுங்க. இப்போ இதுல நம்ம எம்பசைஸ் பண்ணணும். மிகவும் பின்தங்கி இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ he is way behind everyone else in the classroom. He is way behind everyone else in the class. இப்படி நம்ம சொல்றோம். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா முன்னாடி இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா way ahead of. அவன் மாரத்தான்ல மத்த எல்லாரை விட ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்கான். He is ahead of everyone else in the marathon. He is way ahead of everyone else in the marathon. இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லாரை விட ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்கான் அப்படி சொல்றதுக்கு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த கிராமம் நகரத்தை விட்டு ரொம்ப வெளில இருக்கு, அவுட்டர்ல இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு the village is way out of the city. The village is way out of the city. ரொம்ப வெளில இருக்கு அப்படி சொல்றதுக்கு. இப்போ இதே இந்த கிராமம் வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப the village is way off the main road அப்படி சொல்றோம். இப்போ நம்ம பிளேசஸ்க்கு இன்னும் கூட கொஞ்சம் எம்பசைஸ் பண்ண போறோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சில வார்த்தைகளை அழுத்தி சொல்றது. அவன் கடைசி வரிசையில உட்காந்துருக்கான் அப்படி சொல்லணும். சிம்பிளா அழுத்தாம சொல்லுவோம். அவன் கடைசி வரிசையில உட்காந்துருக்கான், நியூட்ரல் டோன். அப்படி சொல்றப்ப எப்படி சொல்லுவோம்? he is sitting in the last row இல்லையா? he is sitting in the last row. இப்ப இதை எம்பசைஸ் பண்ணணும். அப்ப he is sitting way back in the last row. இந்த வே பேக்ன்ற வார்த்தையை சேர்த்துப்போம். வெறுமனே வே இல்ல, வே பேக்.
he is sitting way back in the last row அப்படி சொல்லுவோம். இப்போ நாம பின்னாடி கடைசியில அப்படி சொல்றதுக்கு way back அப்படி நம்ம எம்பசைஸ் பண்ணோம். இப்போ மேல அப்படி சொல்ல போறோம். அவனோட வீடு அங்க மலை மேல இருக்கு அப்படி சொல்ல போறோம். பொதுவா மலை மேல இருக்கு அப்படின்னு நியூட்ரல் டோன்ல சொல்றதா இருந்தா his house is there on the top of the hill அப்படி நம்ம சொல்லலாம். இப்போ அதையும் நம்ம எம்பசைஸ் பண்றோம். மேல டாப் ஆஃப் த ஹில் மேல இருக்கு அப்படி சொல்றோம். அப்போ வே அப். வே பேக்னா பின்னாடி சொன்ன மாதிரி இப்போ மேல அப்படின்னு சொல்றதுக்கு வே அப் அப்படி சேர்த்துட்டு இருக்கோம். his house is there way up on the top of the hill. his house is there way up on the top of the hill அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது அப்போ 1990கள்ல அப்போ 10ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி சொல்றதுக்கு, இல்லைன்னா அப்போ நான் காலேஜ்ல படிச்சப்போ, அப்போ நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு சேர்ந்தப்போ, இதையெல்லாம் சொல்றதுக்கான ஃப்ரேசஸ் பார்க்கலாம். இப்போ பொதுவா இந்த மாதிரி இயர்ஸ், செஞ்சுரி இதெல்லாம் வந்துச்சானா அப்போ நம்ம வே பேக் இன் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். வே பேக் இன். ஸோ இந்த இன்ன்ன்றது இட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை இயர், டிகேட், செஞ்சுரி இல்லைன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இதெல்லாம் தான். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர் அப்போ 1990களில் மிகவும் பிரபலமானவர். அவர் யாரு அப்படின்னா அப்போ உனக்கு தெரியாது. 1990கள்ல அவர் அப்போ ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ வெறுமனே எம்ஃபாசைஸ் பண்ணாம சொல்றப்போ நம்ம ஹி வாஸ் ஃபேமஸ் இன் த 90s அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லுவோம். பட் அப்போ அப்படின்னு நம்ம எம்ஃபசைஸ் பண்றதுக்கு தான் இந்த வே பேக் அதை சேர்த்துக்கிறோம். ஹி வாஸ் ஃபேமஸ் வே பேக் இன் த 1990s. ஹி வாஸ் ஃபேமஸ் வே பேக் இன் த 90s அப்படி சொல்றோம். நாங்க அப்போ 1998ல ஃபர்ஸ்ட் சந்திச்சோம் அப்படி நம்ம சொல்றோம். நாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் 1998ல மீட் பண்ணோம், அப்பையில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எம்பசைஸ் பண்றோம் இல்லையா? சோ நாங்கள் 1998ல் முதலில் சந்தித்தோம் அப்படின்னு மட்டும் சொல்றப்போ we first met in 1998 அப்படி நம்ம சொல்லிடலாம். அப்போ அப்படின்னு சொல்றதுக்கு தான் we first met way back in 1998. we first met way back in 1998 அப்படி சொல்றோம். என்னோட தாத்தா அப்போ 1950கள்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லணும். My grandfather started this business way back in 1950s. My grandfather started this business way back in 1950s. So இந்த way back in எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ way back when பார்க்கலாம். ஸோ வென்னா என்னது? இந்த சமயத்துல அப்படின்னு சொல்றப்போ, இப்போ நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ, நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தப்போ, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு அப்போ அப்படி சொல்றதுக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் வேலையில சேர்ந்தப்பெல்லாம் நான் ரொம்ப அப்படியே நர்வஸாவே இருப்பேன் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் முதலில் வேலையில் சேர்ந்த போது அப்படின்னா வென், அப்போ அப்படின்னு இருக்கிறதுனால வே பேக் வென் அப்படின்னு நம்ம போட போறோம். சரி, நான் முதல்ல வேலையில் சேர்ந்தேன் அதுதான் நம்ம சொல்லணும். அப்போ ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் மை ஜாப். ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் மை ஜாப். நான் வந்து எப்படி இருப்பேன்? நர்வஸா இருப்பேன். ஐ வாஸ் நர்வஸ். அவ்வளோதான். அந்த பேசிக் சென்டென்சஸ் பார்த்தீங்களான்னா நம்ம நிறைய இடங்கள்ல சொல்ற மாதிரி ரொம்ப சின்ன 2 சென்டென்சஸாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து இந்த சென்டென்ஸோட லென்த்தை பார்த்துட்டு இதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்றது நமக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். அந்த தயக்கமே வேண்டாம். பேசிக்கா ஃப்ரேம் பண்ணுங்க. கரெக்டான கன்ஜங்ஷன் அதோட சேர்க்கிறப்போ அந்த சென்டென்ஸ் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும். Way back when I first started my job, I was very nervous. Way back when I first started my job, I was very nervous. அப்போ என்னோட அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் திருமணமான புதுதுல அவங்களுக்கு சமைக்கவே தெரியாதான். அப்போ என் அம்மாவுக்கு திருமணமான புதிதில் அவருக்கு சமைக்க தெரியாதான். இப்போ இல்ல, அப்போ அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த தனித்தனி சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். என் அம்மாவுக்கு திருமணமான புதிது. My mother was newly married. My mom was newly married. அவங்களுக்கு சமைக்க தெரியாதான். தெரியாதாம்னு இருக்கு. தெரியாதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். She didn't know how to cook. She didn't know how to cook. இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. நாம என்ன சொல்லுவோம்? இது வந்து நமக்கே தெரியாது. நம்ம கேள்வி ஞானத்தை வச்சு சொல்ற விஷயம் இல்லையா? தெரியாதான் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? apparentlyன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்போ she apparently didn't know how to cook அப்படின்னு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணணும். அதுக்கு நம்ம வே பேக் வென்ன சேர்த்துக்க போறோம். ஸோ வே பேக் வென் மை மாம் வாஸ் நியூலி மேரிட், she apparently didn't know how to cook.
way back when my mom was newly married, she apparently didn't know how to cook. எவ்வளோ லாங் சென்டென்ஸ், ஆனால் அந்த சின்ன சின்ன சென்டென்சஸோட காம்பினேஷன் தான் இது இல்லையா? அப்போ என்னோட அப்பாவுக்கு 2 வயசா இருக்கிறப்போ என்னோட தாத்தா இந்த வீட்டை வாங்கினார். நம்ம பெரும்பாலும் அப்போ அந்த கதையெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி மேட்டரா தான் இருக்கும். அதனாலதான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ என் அப்பாவுக்கு 2 வயசா இருக்கிறப்போ எங்க தாத்தா இந்த வீட்டை வாங்கினார். அவ்வளோ பழைய வீடு அப்படின்னு நம்ம எம்பசைஸ் பண்றோம். ஸோ என் அப்பாவுக்கு 2 வயசு. மை டேட் வாஸ் ஜஸ்ட் 2 இயர்ஸ். மை டேட் வாஸ் ஜஸ்ட் 2 இயர்ஸ். என்னோட தாத்தா இந்த வீட்டை வாங்கினார். மை கிராண்ட் ஃபாதர் பாட் திஸ் ஹவுஸ். சேர்த்துக்க வேண்டியதுதான். Way back when my dad was just 2, my grandfather bought this house. இப்போ இந்த way back when and way back in இதை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவங்க இந்த ஊருக்கு அப்போ 1982லயே வந்துட்டாங்க. அப்போ நான் குழந்தையா இருந்த காலத்துல நாங்கெல்லாம் நாள் ஃபுல்லா வெளியில தான் விளையாடுவோம். அப்போ நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச காலத்துல எங்களுடைய கிளாஸ் ரூம்ல ஸ்மார்ட் போர்ட்லாம் எதுவும் இருக்காது. இப்படி நீங்க சொல்லணும். இது தவிர வேவை இன்டென்சிஃபையரா யூஸ் பண்ற மாதிரி நீங்களே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். இப்போ நேத்து நாம போட்ட வீடியோவில் உள்ள சென்டென்சஸ் உங்களோட ஆன்சர்ஸை நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நாம வேவை எப்படி இன்டென்சிஃபையரா யூஸ் பண்றது, வே பேக் இன், வே பேக் வென், இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.